அப்பதாண்டி இன்ஸ்பெக்டர் நம்புவான். அடுத்த செகண்டே பாரு கணேசன் உள்ள இருப்பா. நான் பார்க்கணும். நீயும் வாயா போலாம். அடி போடி போக்கத்து விடுங்கல. நான் உள்ள போய் மல்லாக்கு படுத்து மூச்சு வாங்கறடி. அடி போங்கடி. பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த நினைப்புல தான் பொண்டாட்டிங்கள வச்சு கொடுத்திருக்கான். வா ஸ்டேஷனுக்கு போவோம். நீ வந்து என்ன பண்ண போற புள்ள? அங்க வந்து பாரு. புள்ள, நீ எனக்கு சப்போர்ட்டா வந்தா சந்தேகமா எடுத்துக்க மாட்டாங்களா? படிச்ச பொண்ணு, யோசிக்க மாட்டேனா? வெள்ளையா எங்க? உள்ள தூங்குறாரு சார். போய் அவனை ஏத்துட்டு வா. ஓகே சார். இவன் தான் சார். நான் காலேஜ் போயிட்டு வரும்போது என் கையை பிடிச்சு இழுத்தான். அந்த நேரம் இந்த ஆள் பைக்ல வந்தா சார். சினிமால வர ஹீரோ வில்லன் மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். சொல்லி வச்சு நாடகம் ஆடுறாங்க சார். சார், என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆளா தெரியுதா? கணேஷ் அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. தப்பெல்லாம் இவன் மேல. ஐயோ, முழுக்க போய் சார். இந்த புள்ளைய நான் பார்த்ததே இல்ல சார். பொம்பளை பொறுக்கிய நீ? அப்படியெல்லாம் இல்ல சார். அவங்களா பிரியப்பட்டு வந்தாங்கன்னா கூட வச்சு குடும்பம் நடத்துவேன். இஷ்டப்பட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அவ்வளவுதான் சார். இதே வேற நியாயப்படுத்தினா நீ? சார் பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க. மவனே. என்னம்மா? ஒரு நல்ல வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார். என்ன வழி மறிச்சு வலுக்கட்டாயமா பொதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன் சார். அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. நான் மானத்தை கருதி மறைச்சிட்டேன் சார். ஐயோ, சத்தியமா போய் சார். இந்த புள்ளைங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க சார். வயசு பொண்ணுங்க மான மரியாதை விட்டு உன் மேல பொய் சொல்றாங்களா? நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது 4 பொண்டாட்டி வச்சிருக்கும் போதே தெரியுது. ஐயோ, நம்புங்க சார். எல்லாம் அப்பட்டமான பொய் சார். உனக்கெல்லாம் எதுக்கே பேசு? இவன் ஊருக்குள்ள கட்டி எடுத்துட்டு போங்க சார். அப்பதான் இவன் வழக்குவான். நாங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். கணேசன் எங்களை அடிக்கல. இந்த மனுஷன் எங்களை போய் கேஸ் கொடுக்க சொன்னான் சார். நாங்க 4 பேர் பத்திலே உனக்கு ஊர்மையா போறியா நீ? அடியே, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலடி. ஆனா ஒண்ணு தெரியுது. நீங்க எல்லாரும் எனக்கு வில்லி ஆயிட்டீங்கடி. ஸ்டேஷன்ல லேடிஸ் கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்கல்ல சார்? இருக்காங்க. கருவாச்சி வந்து வெச்சுக்கிறடி உள்ளையா. வர்றேன் சார். நல்லா ஆக்டிங் கொடுத்த புள்ளின உன்னை கையை பிடிச்சு எடுத்தவன சும்மா விடலாமா? துளியிலே ஆட வந்த வானத்தில் ஒரு காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா? பாட்ட பாரு. என்ன மாமா, பாட்டு, சிகரெட்டு, வண்டி, சொகுசான வாழ்க்கை போல? மாப்பிள்ள, இந்த கம்பெனி மேனேஜர்னா ரோட்ல நடந்து போனா நல்லாவா இருக்கு? இந்த வண்டி நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். நாளையில இருந்து கம்பெனி பக்கம் வந்துடாத. ஏன் மாப்பிள்ள? சொந்த காசுல சொகுசா வாழணும். அடுத்தவனை ஏமாத்தி இல்ல. என்ன மாப்பிள்ள? கூட இருந்தே குழி பறிக்கிறவன் சொந்தக்காரன் தாயா. பெரிய பிஸ்கோத் கம்பெனி வேலை. நான் மன்னார கம்பெனிக்கு வேலைக்கு போறவல. யோ, இந்த பொழப்பு இல்லைன்னா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். போய் மன்னிப்பு கேளியா? என் மடியில பெண்ட வேலைட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? நாங்கன்னா வணங்கா முடி பரம்பரடி. சரி, அப்ப நீ பிச்சைதான் எடுக்கணும். வண்டி ஏது புள்ள? குலுக்கல் சீட்ல விழுந்ததுப்பா. ஃபர்ஸ்ட் பட்டு புடவை குங்குமச்சிமிழ் விழுந்ததுல இப்போ இது விழுந்திருக்கு. ஜோசியம் கேட்டேன் புள்ள. உனக்கு நல்ல நேரம் சொன்னான். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அப்பா, ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டாப்பா. அதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ற. இது கிராமம் புள்ள. நான் படிச்ச பொண்ணு, நீ வாங்கிட்டு வா. சரி. தம்பி, கம்பெனிக்கு வந்து கட்டுறதுக்கு நேரம் இல்ல. இந்தாங்க, 2 வாரத்துக்குள்ள பணம் இருக்கு. நானும் வெள்ளச்சி ஊருக்கு போறோம். ஊர்ல உறவுக்கார பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை வந்திருக்கு. எனக்கும் இதான் ஒரு நல்ல வாய்ப்பு. சொந்தக்காரங்க பயல முன்னாடி என் வெள்ளச்சி கொண்டு போய் நிறுத்தி காட்டுவேன்ல. அன்னைக்கு கேவலமா பேசின பயலுங்கள்லாம் இன்னைக்கு மூக்குல வரல வைக்கணும். பொண்ணு எனக்கு கொடு, உனக்கு கொடுன்னு என் காலில் வந்து விடணும். அப்பவும் மசிய மாட்டேன். என் வைராகியத்தை காட்டுவேன். என் ஜாதிக்கார பயலங்க பத்தி எனக்கு தெரியும் தம்பி. விட மாட்டானுங்க. அதுல ஏதாவது நல்ல பையனா பார்த்து வாக்கு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். பஸ்ஸுக்கு நேரமாச்சு. நான் கிளம்பட்டுமா தம்பி?
இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். ஏல நான் 4 காசு சம்பாரிச்சா உனக்கு எங்க உள்ள நோகுது? எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா உனக்கு ஏமல நோவுது? நான் தான் கணேசன்ட்ட போட்டு கொடுத்தேன். என் மேனேஜர் வேலைய காலி பண்ண உடனே நான் சும்மா வர மாட்டேன்ல. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்றேன்டா, நான் பண்றேன்டா, பாறா. நீங்களும் சண்டை போடுவீங்க. வெட்டுக்கு தரதும் பாத்துட்டு போறான்னு 10 நிமிஷமா காத்து கிடக்குறேன். வெறும் பேச்சா பேசுறீங்க, வெட்டி போயிடுடா. இம்புட் நேரத்துல ஒருத்தன் தலையை அது விழுந்திருக்க வேணாம். உணவரிக்கு பிறந்தவனே, நேரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏய், இவங்க என்ன சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? உன் தலைய வெட்டட்டா? உன் தலைய வெட்ட பாக்குறியா? இப்போ உன்னை வெட்ட பாக்குறியா? ஐயோ வெட்டிருவேன் போல இருக்கே. சாச்சி சொல்றதுக்கு ரோட்ல ஒரு பயவளையும் காணாமே. வெட்டட்டா? வெட்டிட்டு வா. வெட்டிட்டு வாடா. உன் தலைய வெட்டிடவா? யார் தலைய? யாரு வெட்டறது? வெட்டட்டுமா? வெட்டா, வெட்டா, வெட்டா. இந்த வந்துட்டாடா என் மாப்பிள்ளை. இப்ப வெட்ட போறியா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க கணேசா. பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வெட்டு. மாப்பிள்ளை வெட்டுனா நான் தானப்பா ஜெயிலுக்கு போனோம். பின்ன உங்க ஒப்பனா போ. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என் மாமன யாரும் அடிக்க கூடாது. என் செல்லமா ஒரு முறை சொல்லியே உடம்ப பின்னாடி விட்டிய மாப்பிள்ளை. நீ குடிச்சிருக்க, வீட்டுக்கு போ. ஏன் மாமா? அப்ப நான் குடிக்காரா மாமா? இப்ப நீ குடியாரு. நொந்த மனசுக்கு மனசு வச்சிருக்க மாமா. அப்படி நீ என்ன மாப்பிள்ளை நொந்து போன? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன உன் போதைக்கு என்ன அம்மனக்கட்டை ஆக்கிட்ட? சரி, வாக்கப்பட்ட ஊரு தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிறந்த மணிக்கே போவோம். எங்க இருக்கியா நீ? ஏண்டா என் காதல் ஆலமரம் மாதிரி தலைக்கும் சொன்ன ஆரம்பத்திலே பட்டு போச்சுடா. உன்னை இன்னைக்கு சாவடிச்சுட்டு தான்டா போவேன். உன் காதல் கை கூட பரிகாரம் சொல்ற தம்பி. என்ன பண்ணி கழுத்து பிடிக்கிற? வாப்பா, அப்படி கைய கொடு. அட போப்பா, நீ உன் காதலையும் பொண்டாட்டி எல்லாமே ஒருத்திதாப்பா. வேற எந்த பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. இத நான் சொல்லல, ஒரேக சொல்லுது. நம்பி போ, திரும்பி வருவா. வரல மவனே, உனக்கு சங்குதாடா. பிறந்த ஊர்ல ஒரு நாள் கூட தங்க மாட்டேன்ட்ட. என்ன புள்ளையோ போ. புள்ள வந்துட்டியா? எனக்கு தெரியும் புள்ள நீ வருவேன்னு. யோசிக்கார கரெக்டா சொல்றா.